Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2024 கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் வித் ஆன்சரோடு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்ன்றது ஃபுல் போர்ஷன். நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், ஆஃப் ஏலி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் இந்த 4 எக்ஸாம் கேட்டகரியும் இங்கே கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பப்ளிக்கு இந்த கொஷின் பேப்பர் இருக்கிற கொஷின் வந்து நிறைய கொஷின் ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த நோக்கத்தில் தான் இந்த கொஷின் பேப்பர் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர். இந்த ஒரு சில கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் இனி தான் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் நடக்கிறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 14 1 மார்க்குமே மார்க் பண்ணியிருக்கோம். இண்டிக்னன்ட்னா ஆங்கர், அரௌண்ட் அனாய்டு, அன்பர்டட், அன்டிஸ்டர்ப், யூனிசன் சைமல்டேனியஸ்லி, இண்டிவிஜுவல் அப்படி அப்ஸ்டைன், அதுக்கப்புறம் இந்த கெய்ஸ்டுனா ஸ்டார் சொல்லுவோம், ஆன்டினஸ் பிளிங்க்கு, பர்சியூட் டிஸ்டு, ரேடியஸ் வந்து ரேடி, அட்மிரபிள் கம்பேர் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், எவர்திங் ஃபால் டு த கிரவுண்ட் பிகாஸ் கம்பேர் பண்ண புக் பேக்கில் இருக்குது. மேன்ஹோல்னு கம்பேர் பண்ண த ரிப்போர்ட்டர் லுக் அட்டன் பண்ணுறோம். இட் டேஸ் போர் அவுட் சைட், இட் இஸ் போரிங் அவுட் சைட். நான் பர்சன் கண்டினியூஸ் சொல்கிறோம். மை மதர் கால் மீ வைல் ஐ வாஸ் ப்ரிப்பரிங், சரி வைல் ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். 2 மார்க் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த 2 மார்க் எழுதக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சேனலில் போட்டிருக்க 2 மார்க் படிச்சிங்களாவே போதும். அதே மாதிரி லெசன் கொஸ்டின் ஆன்சர், பாயிண்ட் கொஸ்டின் ரெண்டுமே. கிராமர் பாருங்கள். ஜான் கேவ் ஏ பார் ஆஃப் சாக்லேட் டு ஜெல். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. இது 2 மெத்தடில் எழுதலாம். எ பார் ஆஃப் சாக்லேட் வாஸ் கிவன் டு ஜெல் பை ஜான் எழுதலாம். அல்லது வந்து பார்த்தா ஜெல் வாஸ் கிவன் எ பார் ஆஃப் சாக்லேட் பை ஜான், அது அந்த மெத்தடில் எழுதிக்கலாம். நீங்கள் பார்த்தா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுங்கள். டைரக்ட் ஆப்ஜெக்ட் மெத்தடில் எழுதிங்க. பார் ஆஃப் சாக்லேட் வாஸ் கிவன் பை ஜான் டு ஜெல் எழுதலாம். கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு டைரக்ட் டேரக்டில் இஸ் செட் டு மீ டூ யூ நோ ஒய் ஷி இஸ் அன்ஹாப்பி. ஈ ஆஸ்க்டு மீ இஃப் டூ யூக்குன்னா அப்போ இஃப் ஐ நியூ ஒய் ஷி வாஸ் அன்ஹாப்பி. எகைன் சொல்கிறேன் பாருங்கள். ஆஸ்க்டு மீ ஏன்னா இதை கன்ஜங்ஷன் இஃப் வரும். அப்போ இஃப் ஐ நியூ ஒய் ஷி வாஸ் அன்ஹாப்பி பஞ்சுவேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் பட்டை மட்டும் எடுத்து காம்ப்ளெக்ஸ், அப்போ தோ மட்டும் ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா போது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ரோடு மேப். அதுக்கப்புறம் லெசன் பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு 4 யூனிட் படிச்சிங்களா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளைட் இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸ், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்டு உமன். அதுக்கப்புறம் வந்து அட்டேக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மிஸ்டர் ஆமல், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போயம் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஆண்டன் கிரிக்கெட் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நோமன் ஆஃபர். அது நம்ம படிக்க வேண்டியதில் ஃபஸ்ட்டு 4 யூனிட் படிச்சிங்களா போதும். நெக்ஸ்ட் ரைமிங் வேர்ட் ரைம் ஸ்கீம் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. பேராப்ரேஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பேராப்ரேஸ் நம்ம சேனலில் போட்டு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் பப்ளிக் நல்ல மார்க் எடுக்கலாம். 37 38 எய்தர் ஆர் சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த 4 கேட்டகரியில் அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர், நோட்டீஸ் தான். இதில் கம்பேர் நோட்டீஸ் தான் கேட்டிருக்கேன். பிக்சர் ரைட்டிங் வந்து பார்த்தா பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக சூப்பராக எழுதலாம். அதுக்கு நோட் மேக்கிங் வந்து சார்லி சாப்ளின் பற்றி கொடுத்துருக்காங்க. அதை எழுத முடியும். ஸ்பாட் தரர் எப்போ எரர் ஸ்பாட் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதில் ஸ்பாட் தரரில் அதுக்கு பதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். டிராஃப்டியாக வெல்கம் அட்ரஸ் அந்த அக்கேஷன் ஆஃப் ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு வெல்கம் அட்ரஸ், வெல்கம் ஸ்பீச் பற்றி எழுதணும். இதில் நம்ம எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்பாட், ஸோ அதுக்கு கேட்கணுன்ற ரூல் கிடையாது. ஸோ அது மாற்றி கேட்டிருக்காங்க. மெமரி பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் வி கேன் புல் அண்ட் ஆல் அண்ட் புச். ஸோ இந்த தட் மீன்ஸ் சீக்ரெட் ஆஃப் மிஷனில் ருட்யார்ட் கிப்ளிங் எழுதுவார். சீக்ரெட் ஆஃப் மிஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில் பெற ஃபஸ்ட்டு 4 படிச்சிங்களா போது. ரெண்டுமே அப்புறம் ஃபஸ்ட்டு 4 இருந்தால் ஜிக்ஸாக்கும் ஏஜ் மதர். நெக்ஸ்ட் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் நம்பர் 38 47 கன்ஃபார்மாக ரொம்ப முக்கியமான 2 மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து நெக்ஸ்ட் ஒரு தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலரான வீடியோவில் 5 சப்ஜெக்ட் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் டு எஸ்எஸ் வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே பார்க்க போகிறோம். தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தா மோர் தென் 4 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரே வீடியோவில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15 1 மார்க்கும் ஆப்ஷன் எழுதும். 2 மார்க் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பேப்பர் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பாசவர், வாசவர், பல்நினை விளைஞர், உமனர், இதுவும் புக் பேக் கொஸ்டின் ரொம்ப. வினானா 6 வகை சரியும், விடை 8 வகைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஊர் பெயர் கேட்ட பகுபத உறுப்பினர் மயங்கிய ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். இதில் எல்லாமே வைத்தியநாதி முருகன், குழந்தையாக அணிந்திருக்க மணிகள், சிங்கிரஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்லையும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி படிங்க. டெஃபினட்டாக வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வரக்கூடிய 3rd டிவிஷனுக்கும் இந்த கொஸ்டின் வந்து ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 1 மோர் டிஸ்ட்ரிக்டோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ 15 1 மார்க்கும் 1 மார்க் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கண்டினியூஸாக
அப்போ எந்த 1 மார்க் நீங்கள் படிக்காதிருக்கீங்களோ அது செப்பரேட்டாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க. ஸோ அந்த அந்த எழுதி வச்ச 1 மார்க்லாம் பப்ளிக் அப்போ ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கேட்டிருக்க நிறைய கொஸ்டின் படிக்காத கொஸ்டின் தான். இரடிப்பெம்மல் பெருக்கு வரி தொடர்பு இது கேட்காத கொஸ்டின். எனக்கு இந்த டைம் கேட்டால் உயிர்கள் உருவாக்கி வளரும். எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவையும் குறிப்பு வரிக, மருத்துவத்தில் மருந்து நம்பிக்கை ஆற்றுமன்கள், அதே மாதிரி பார்த்தா மெய்க்கிருத்தி பாடப்படுது நோக்கம், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையிலும் பருப்பின் வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டு மாப்பேசு. ஸோ இது மாதிரி கொஸ்டின் எதிர்பார்க்க. ஸோ கேட்காத கொஸ்டின் அந்த கொஸ்டின் மார்க் பண்ணி. நெக்ஸ்ட்டு தொடர் வகைகள் கேட்டிருக்காங்க. கலைச்சொற்கள் வருக. நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் வான் கம்பேரிசன் பண்ணி வருண் போட்டு காண்போம். ஏன்னா அப்போ உயர்க வாழ்க சொல்லும் உயர் கொடுக்க வாழ்க. ஆனால் வருக வந்த வந்தால்லாம் சொல்லும்போது வருண் பிரிக்கும் வா அப்புறம் ப்ராக்கெட்டில் வருண் போட்டு வா வந்து பகுதி வரும் என குறுகியது வேணும் காவியங்கள் வேண்டும் கம்பேர் ரொம்ப முக்கியமானதாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பலர்க்கு வாயில் அடைப்பு கருவினர் விளைவது. ஸோ இந்த கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். மார்க் பண்ணி படிங்க. தலையை கொடுத்தும் தலைவர் அது ஈஸியான கொஸ்டின். இந்த இடத்துல 3 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். தலையை கொடுத்தும் தலைவர் காப்போம், சித்தாளி மனச்சுமையை செங்கற்கள் அறியாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மாலாத இந்த காதல். ஸோ அந்த 3 கொஸ்டின் இந்த பலர்ப்புக்கு வாயில் கேட்காத கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. அடுத்த 3 மதிப்பெண் வினாக்கள் கேட்டது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்கள் காட்சியை கண்டு கவினூர் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பர். 8 மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது 43 லெசனில் பார்த்தீங்கன்னா செய்யுள்ள இருந்து ஒன்றும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நேரில் இருந்தோம். கொஸ்டின் நம்பர் 44 வந்து பார்த்தீங்கன்னா துணைப்பாட பகுதியில் கேட்பாங்க. 45 வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டுரையை நம்ம கம்பேரிசன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டும் ஒரு தமிழ் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த இது தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 12 1 மார்க் பண்ணியிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸும் மார்க் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்பல்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து கேட்டிருக்கேன், சம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின் நிறை எடை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். வேறுபாடுகள் இருந்தால் அந்த கொஸ்டின் நல்லா படிங்க. அதேமாதிரி கெமிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 4 மார்க். நெக்ஸ்ட்டு 7 மார்க் கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஒளியின் ஏதேனும் 5 படங்கள் பிரிச்சுக்கிறேன் பப்ளிக் மாதிரி பிரித்து கேட்டுங்க. ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமாக எதிர்பார்க்கக்கூடிய நவீன அணுக்களுக்கு சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் வேறுபாடுகள், ஒளிச்சேர்க்கை அதே மாதிரி ஓகசாகி துண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான மருத்துவத்துறை உள்தொழில் முக்கியத்துவத்தை. ஸோ இதில் கேட்ட கொஸ்டின்ஸ் தரவாக படிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பராக இருக்குது. இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரிவிஷன் பர்சன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு சிஸ்டோல் டயஸ்டோல் இதயத்தில் கம்பேர் பண்ண ஸோ அந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. 22வது கொஸ்டின் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராக்கெட் ப்ரொபல்சன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அதே மாதிரி இலையிடத்தல் பற்றி, நெக்ஸ்ட்டு மருத்துவத்துறை உயர்த்தின் பங்கு. இதில் கம்பல்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க C2H4. ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரியில் காம்பவுண்ட் சேர்மம் காம்பவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லெசன் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7 மார்க் கொஸ்டினும் வெசியன் சமன்பாடு நியூட்டன் இரண்டாவது விதி எப்பவுமே கேட்காத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சார்லி மற்றும் இந்த கொஸ்டின் இருக்குது. அன்றாட வழி pH முக்கியத்துவத்தை எவ்வாறு வைக்கிறது, கரும்புச்சார் ரொம்ப ரொம்ப எத்தனால் ப்ரிப்பரேஷனாக எத்தனால் அப்புறம் மொலாசஸ் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். பயாலஜியில் கேட்ட கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் DNA விரல் ரேகை இப்போ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு ஒரு சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். நான் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் பேப்பரோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் தான் பார்க்கணும். பாயில்ஸ்லா, அதுக்கு அமல்காம்லாம் மெர்க்குரியோட கம்பேரிசன் பண்ணக்கூடிய மேட்ச்சு. நெக்ஸ்ட்டு சமூக அதே மாதிரி ராக்கெட் ப்ரொபல்சன், எக்ஸ்பிளைன் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட், அதுக்கப்புறம் தான் மியூசோஃபில், பிளான் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து அவிஸ் கேன்சர் செல் பார்த்தா நார்மல் செல். 7 மார்க் கொஸ்டினும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். நெக்ஸ்ட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ 15 1 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 15 1 மார்க் இதில் இருக்கிற நம்ம வந்து நிறைய டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். சில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வந்து எந்த செயலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ரிவிஷன் இதில் பாருங்கள் சிம்பிளாக கேட்டிருக்கேன். குறிப்பு வரைக, அவையம், வசன கவிதை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். காய்ந்த தாவரத்தின் பகுதியில் வழங்க வேறு பெயர்கள், சாந்தமானது பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒளித்தனக்கு கவிதைகள் அடிகள் உணர்த்தும். அதுக்கப்புறம் திருக்குறள். நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் பகுபாடுகளும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதில் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் பேப்பரில். நெக்ஸ்ட்டு நம்ம கூத்தனை கூத்தர் ஆற்றுப்படுது கூத்தராற்றுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான எவையெல்லாம் அறிய எந்த கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்குது. காட்சி கண்டு கவிஞரும் பார்த்திங்கன்னா தேவராட்டம் கொடுத்துருக்குறாங்க. 8 மதிப்பெண் வினாக்கள் வந்து ஜெயகாந்தன் நினைச்சிருப்பதிலே வாரது அதுக்கான ஒரு சுவரொட்டி வடிவமைத்துறதுக்கு அது சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அறிவிலா ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ், அதுக்கு அழகிரி சாமி ஒருவன் இருக்கிறான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கட்டு ரெண்டுமே எதிர்பார்க்கறது சாலை விதிகளும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தா பள்ளி ஆண்டு மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை கட்டுரை சிறுகதை கவிதை நூலகம் மதிப்புரை எழுதுக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ தமிழ் கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோவில் நிறைய கொடுத்துருக்கோம். அது செகண்ட் ரிவிஷன் இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். அதனால் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் 1 or 2 1 மார்க் வந்து கேட்காத 1 மார்க் கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த 1 மார்க் நல்லா படிங்க. தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய சில கூலங்களின் பேர் இது கேட்காத கொஸ்டின் பாருங்கள். மருத்துவத்துறையில் இது நம்ம எப்பவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
செய்குத்தம்பி பாவலின் கல்வி பற்றி கருத்தில் முழக்கத்தை தொடர்களாக்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொரு கேட்டிலும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கேட்காத கொஸ்டின் 5 நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கம்பேர் பண்ணும்போது ஆனால் உரைத்த ரிப்பீட் ஆகும். அதே பலர்ப்புகு வாயில் அடைப்பு கடவுள் ஒருவர் உள்ளார். இந்த கொஸ்டின் செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. கண்டிப்பாக படிங்க அந்த கொஸ்டின்ஸை. நெக்ஸ்ட் தமிழ் அழகனார் தமிழ் இது ஈஸியாக தான் கேட்டிருக்கேன். ஆசிரியர் பயன்பது இலக்கணம் தீவகணி அதுக்கப்புறம் அழகிட்டு வாய்ப்படும் பகுப்பது இலக்கணம் இலக்கண குறிப்பு மூணுமே நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் கொடுத்துருக்கிறது படிங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியதும் ஒரு தமிழ் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ தமிழ் கொஸ்டின் பேப்பர் நிறைய கிடைச்சிது. அதனால் ஒரே வீடியோவில் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நெக்ஸ்ட் வரக்கூடிய 3ஆம் திருப்புதல் தேர்வுக்கும் பயன்படுது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இது கேட்குற இரடிப்பெம்மல் பெருகுவது தொடர்ந்து பொருள், அதுக்கப்புறம் வந்து கரப்பிடும்பை இல்லாத தொடர் கூறும் பொருள், அதுக்கப்புறம் நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலையும் அதற்குரிய காரணம் இதோட இரு தொடர்களாக எழுதுக. ஸோ தொடரை வினாவையில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையுமே நம்ம பார்க்கும்போது சில பலர்ப்புகு வாயில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அந்த கொஸ்டின் நல்லா படிங்க. இதில் 3 மதிப்பெண் வினாக்கள் ரொம்ப முதல் மலை விழுந்து என்ன விளையாடுகளை கூப்பாரா இதில் வந்து கவி பாடுகள் அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும்போது இலக்கண கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் 5 மதிப்பெண் விழாக்கள் எல்லாம் காட்சி கண்டுகள் எல்லாம் புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 43, 44, 45 3 கொஸ்டின் விட்டாது. 3மே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 மார்க் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் நம்ம ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஃபேஷனபிள் எம்ஆர்ஐ அதெல்லாம் புக் பேக்கில் இருக்குது. ட்ராபேக் கம்பேர் பண்ணுறோம். ஜென்டர் ட்ரம்பிள் இது பிடிஏ கொஸ்டின். த கவர்னர் வாஸ் ப்ளீஸ் இது பிடிஏ கொஸ்டின். நோ சூனர் வந்தாவே தேன் போடணும். ஸ்கேர்சலி வந்தால் வென் போடணும். ஸோ நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2 மார்க். நெக்ஸ்ட் பாயம் கொஸ்டின் ஆன்சர் கிராமர். நோ ஒன் ஹேஸ் பாட் த டிக்கெட்ஸ் ஹேவ் நாட் பாட் அப்படின்னு கம்பேர் மட்டும் போதும். நாட் நோ ஒன் சொல்லும் போது நாட் கம்பேரிசன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைரக்ட் டாட்டு அஜய் செட் டு இஸ் ஃப்ரெண்ட் ஹூ டுக் மை இங்கிலீஷ். அப்போ அஜய் ஆஸ்க்டு இஸ் ஃப்ரெண்ட் who had taken his English book ன்னு எழுதி again சொல்கிறேன். அஜய் ஆஸ்க்டு இஸ் ஃப்ரெண்ட் ஹூ ஏன்னா டபிள்யூஹெச்சோட கன்ஜெக்ஷன் தான் who had taken his English book. பஞ்சுவேஷன். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் on seeing the duck the cat ran away. அப்போ காம்ப்ளெக்ஸ் சொல்லும்போது as soon as the cat saw the duck again சொல்கிறேன் பாருங்க. as soon as the cat saw the duck it ran away எழுதணும். ரீஅரேஞ்ச் சிம்பிளாக இருக்கும். இதில் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பேராப்ரேஸ் 37 38 ரெண்டு எழுதிடாதீங்க. இதை ஒன்று மட்டும் எழுதணும். இதில் 4 கேட்டகரி பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது நோட்டீஸ், பிக்சர் ரைட்டிங் வந்து டிராஃபிக் சிக்னல் பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட் மேக்கிங் ஸ்பாட் த மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஸ்ரீனா அவாய்ட்ஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். அருண் ஹேஸ் ஏ காட்டேஜ் நம்ம இதில் வந்து ஹேவ் எடுத்து ஆட்டணும். யூ மே ஸ்பீக், யூ மஸ்ட், யூ ஷுட், யூ வாட் இதனால் போடணும். ஷி லவ்ஸ் அவர். இது எல்லாமே பிடிஏ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெமரி பாயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைஃப் பாயம்லேருந்து ஃபஸ்ட்டு 5 லைன் தான் கேட்டிருக்காங்க. லெட் மீ பட் லீவ் மை கம்பேரிசன். நாடிடல் பேராகிராஃப் வந்து பண்ண 10 ஃபஸ்ட்டு 6 ஃபஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிகன்ஷன் ரொம்ப முக்கியமான பேச ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 14 1 மார்க். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்தது. சில கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து கேட்காத கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. மேத்ஸ் பொறுத்தன வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க சம் எல்லாமே முக்கியமான சம்மாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி சம்மும் எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த டைம் இதில் கேட்டிருக்காங்க டிக்னாமெட்ரி. ஏன்னா எந்த சாப்டரில் இருந்தாலும் கேட்கலான்ற கான்செப்ட்னால அதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்எஸ் கொஸ்டின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு கிடைச்சி. அந்த தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 14 1 மார்க்கும் கண்டிப்பாக இதில் வந்து ஈஸியாக தான் கொடுத்தோம். 2 மார்க் கொஸ்டின் பாளையக்காரன் கடமைகள், மிதவாத தேசியவாத பங்களிப்பு பட்டியல், பெரியார் ஒரு பெண்ணிக்கு வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பன்னாட்டு வணிகம், அதே மாதிரி தமிழ்நாட்டின் நிலைகளை குறிப்பிட கம்பல்சரி கொஸ்டின் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வரை. இது வந்து கேட்காத கொஸ்டின். ஸோ நல்லா படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டினும் தீபகற்ப ஆறுகள் பற்றி முதல்வர் எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து கட்டபொம்மன் நடத்தி வேறு தரப்புலாம் ரொம்ப முக்கியமான அதே இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணங்கள். ஸோ ஓவராலாக இந்த ஒரே ஒரு வீடியோவில் நம்ம மோர் தென் 10 கொஸ்டின் பேப்பருக்கு மேலே பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வரக்கூடிய செகண்ட் ரிவிஷன் நெக்ஸ்ட் ஒரு தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 5 சப்ஜெக்ட்டும் எப்படி படிக்கிறது பற்றி சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டுவாங்க. தமிழ் பொறுத்தன வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழாக இருந்தாலும் சரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் முதல்ல படிக்க வேண்டியது பிடிஏ கொஸ்டினை தரமாக படிங்க. பிடிஏ கொஸ்டின் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 6 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 6 கொஸ்டின் பேப்பர் நல்லா தரமாக படிங்க. அதுக்கப்புறம் 2019 2023 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டினை நல்லா படிங்க. ஸோ நீங்கள் பிடிஏ கொஸ்டினை கவர் பண்ணும் போதே அதிலே பப்ளிக் கொஸ்டின் ஃபுல்லாக பார்க்கும்போது நிறைய கொஸ்டின் 50% மேலே பிடிஏ கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் GR சக்ஸஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள்னா பார்த்தீங்கன்னா 10th தமிழுக்கு ரொம்ப முக்கியமான 2 மார்க்
3 மார்க் 5 மார்க் 8 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாமே இருக்குது. காட்சி கண்டு கவிஞர் முதல் கலைச்சொற்கள் வரை டிரான்ஸ்லேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நல்லா படிங்க. இங்கிலீஷ்க்கு சொல்ல வேண்டாம், எல்லா கேட்டகரிக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மேத்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் ஒரு வீடியோ பண்ணி ஸோ அதில் இருக்கிற கொஸ்டின் மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மேத்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சயின்ஸுக்கும் எஸ்எஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் 2 மீடியத்துக்குமே இப்போ சயின்ஸ்னு சொல்லும்போது மோஸ்ட் இம்பார்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் இருக்க கொஸ்டின் வித் சம்மும் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் படிங்க. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது எஸ்எஸ்க்கு 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்குது. ஸோ ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீச்சில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் வீடியோ போட்டோம். ஸோ அந்த கொஸ்டின் நல்லா தரவாக படிச்சிங்களே போதும். டெஃபினட்டாக நீங்கள் பப்ளிக் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இன்னும் பப்ளிக் லெஸ் தேன் 50 டேஸ் தான் இருக்குது. இந்த இருக்கிறனால சரியாக எழுதுங்க. இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டது வந்து இந்த ஒரு நாட்களுக்காக தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் அந்த ஜூன் மந்த்லேருந்து ஒரு சில லாஸ்ட் இயர் இருக்கணும் படிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ எல்லாருடைய நோக்கம் பொதுத் தேர்வு. ஸோ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வுக்காக தான். ஸோ அதனால் இனி இருக்கிற நாட்களை வந்து கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிங்க. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். நம்பிக்கை முதல் உங்கள் மேலே இருக்கணும். எக்ஸாம் நெருங்கும் போது ஒரு பயம் வர்ற மாதிரி தெரியலாம். எதுக்கும் பயப்பட வேண்டாம். நம்பிக்கை இருந்தால் தான் நல்லா எழுதி பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாமில் என்ன ஒரு சில 2 மார்க்கோ 5 மார்க்கோ படிச்சிருப்போம். ஆனால் அது ரீகாலே ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 1000 டைம்ஸ் சும்மா புக்கு வச்சுருக்கிறது எந்த யூஸுமே கிடையாது. அதை விட்டுட்டு படித்து எழுதி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ கொஸ்டின் நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். நல்லா புரிஞ்சுக்க. நம்ம மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குற மூலிமா நம்மளோட திறமை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகம். சொல்லிக் கொடுக்குறது எக்ஸாம் ஹாலில் கிடையாதுப்பா. முன்னால் யாரோ ஒரு டவுட் கேட்குறாங்க அப்படின்றப்ப நம்ம வந்து கிளாஸில் உட்காந்து சம்மெல்லாம் பார்த்துட்ருக்கோம். உனக்கு தெரிஞ்சதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆனால் எக்ஸாம் ஹாலில் யாருக்கு இது பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறீங்களோ அதை நல்லா எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எளிமையாக வரது நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா இல்லை பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டே இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஸோ எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன், நீங்கள் இனி இருக்கிற நாட்களை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினாவது இந்த வருஷம் நல்ல மார்க் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC. ஸ்டில் நவ் தேங்க்யூ ஆல். நிறைய பேர் கேட்குறதுன்னா பேராகிராஃப் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. பேராகிராஃப் எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்குமா? டெஃபினட்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அதில் எந்தெந்த கொஸ்டின் ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட்டு போட்டுட்டு அதில் இருக்கிற கொஸ்டின் எதாவது படிக்க இருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின்லாம் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு ஸோ அந்த கொஸ்டின் வந்து செப்பரேட்டாக நெக்ஸ்ட் எக்ஸாம் போடும்போது சேர்த்து படிக்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ மனப்பாட பகுதிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா எழுதி பாருங்கள். ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் GR Success STC, we would like to say all the best to all the students to prepare the public exam. So we hope to score good marks in the public exam. So all the best to all the students. Once again, thank you from GR Success STC to all the students, those who have been supporting our channel. Still now, thank you all.